உலகும் சுழல என் திசைகளும் சுழல அங்கியும் உடன் சுழலவே அலைக்கடல்களும் சுழல உணர்வுயிரும் சுழல அகிலதலமும் சுழலவே மண்டல நிறைந்தரவி சதகோடி மதியுதிரமான பிறங்கி அணியும் மணியொலியினில் சகல தலமும் அருளச்சிரம வகை வகையினில் சுழலுமே தண்டமுடனும் கொடிய பாசமுடனும் கரிய சந்தமுடனும் பிறைகள் போல் தந்தமுடனும் தழலும் வெங்கனுடனும் பகடு தன்புறம் வரும் ஜமனையான் கண்டு குலையும் பொழுதில் அஞ்சலென மெஞ்சரண கஞ்சமுதமும் கருணைவே கந்தன் முருகன் குமரன் வன்குரவத்தம் புதல்வி கணவனடு கொண்ட வேலே கந்தனடு கொண்ட வேலே முருகனடு கொண்ட வேலே. ஓம் முருகா சரணம். வாழ்க வளமுடன் அனைவரும். அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பழனி. சித்தேஸ்வராய நமக. போகர் சித்தர் தவ யோக ஆற்றலால் அனிமா மகிமா லகுமா கரிமா பிராப்தி வசுத்தவம் பிரகாமியம் ஈசத்துவம் எனப்படும் அட்டமா சித்திகளை பெற்றவர்கள் சித்தர்கள். மருத்துவம், மந்திரம், சோதிடம், மெய்யுணர்வு ஆகிய துறைகளில் இவர்கள் சிறந்து விளங்கினர். நவநாத சித்தர்கள், 14 சித்தர்கள் எனப்பெறும் இவர்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்தவரேயாம். திருமூலர், காலங்கி, போகர், கொங்கணர், கோரக்கர் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர். மனிதகுல நல்வாழ்வின் நாற்றம் கொண்டு தொண்டு புரிந்த இச்சித்தர்கள் நாட்டவர் தம் நன்மதிப்பை பெற்றிருந்தனர். சித்தர் பாடல்கள் தத்துவ களஞ்சியங்களாக உள்ளமை காணத்தக்கது. திருநந்தி தேவரே பல்லவகை பிறப்புற்று பின் போகராக பூமியில் தோன்றினார் என்பர். இவரது காலம் சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்னதாகும். போகர் 7000, போகர் 700 எனப்பெறும் மருத்துவ ஜால நூல்கள் போகரால் எழுதப்பட்டவையே. வான்வெளியில் சீனம், ரோமபுரி, மக்கா, மதீனா ஆகிய இடங்களுக்கு சென்று தம் சீடர் புலிப்பாணியுடன் தாயகம் திரும்பியவர். போகர் யோகம், மருத்துவம், ரசவாதம், காயகற்பம், கணிதம் போன்றவற்றில் சிறந்து விளங்கினார். தம் சீடருடன் இறுதி காலத்தில் பழனி தலத்தில் தங்கிவிட்ட இவர் பழனிமலையின் மேல் தாம் அமைத்த திருக்கோயிலின் கண் நவபாஷான கட்டினால் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமியின் அருள்மிகு திருமேனியை நிறுவினார். பழனி ஆண்டவர் எனவும் இம்மூர்த்தம் அழைக்கப்பெறும். ஆண்டவன் வழக்கரத்தில் உள்ள தண்டம் ஞானத்தின் சின்னமாக கருதப்படுகிறது. பழனி ஆண்டவரின் திருமேனியில் பட்டு வரும் விபூதி, பால், சந்தனம், தேன், பஞ்சாமிர்தம் முதலிய பொருட்கள் அனைத்தும் மக்களின் உடற்பிணி, உளப்பிணி, பிறவிப்பிணி தீர்க்கும் அருமருந்தாய் விளங்குகின்றன. மலை கோயிலின் உட்பிரகார தென்மேற்கு மூலையில் போகர் சந்நிதி உள்ளது. இதுவே போகர் ஜீவ சமாதி அடைந்த இடம். போகர் வழிபட்ட அருள்மிகு புவனேஸ்வரி அம்மை, மரகதலிங்கம் இங்கு இன்றும் பூஜையில் உள்ளன. இச்சந்நிதியிலிருந்து தண்டாயுதபாணி சுவாமி திருவடி நிலைக்கு ஒரு சிறங்க வழி உள்ளது. கடைசியாக இதனுள் சென்ற போகர் திரும்பாமல் அதனுள்ளே அமர்ந்து விட்டார் என்பர். சித்தேஸ்வராய நமக. மக்கள் அனைவரும் நலம் பெற வேண்டும் என்ற நோக்குடன் நவபாஷான கட்டினால் அறுதின் முயன்று அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமியை போகர் சித்தர் தம் அருள் சிரத்தையாய் போற்றுவோமாக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகர அரோகரா, எனையாளும் சண்முகனுக்கு அரகர அரோகரா, பழனி தண்டாயுதபாணிக்கு அரகர அரோகரா.